வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை 1 ஏப்ரல் 14 இதுதான் நமக்கு தமிழ் புத்தாண்டு. இதுதான் நம்ம தமிழ் மாதத்துலேயே முதல் மாதம், சரிங்களா? அதனால் இப்போ தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக புத்தாண்டு டன். இது ஒன்று. இது ரொம்ப புனிதமான மாதங்க. நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வருது, சித்திரை பௌர்ணமி வருது. பௌர்ணமியிலே ரொம்ப சிறப்பானது சித்திரை பௌர்ணமி. சித்திரை திருவிழா வருது. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வருக்கு கல்யாணம் ஆனது சித்திரை திருவிழா. நிறைய நம்ம இப்போ உங்களுக்கு நிறைய பரிகாரங்களில் நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கெலாம் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சித்திரை திருவிழா. சாமி முனிவர்கள் நம்ம சித்தர்களோட ஆசீர்வாதம் வேணும்னா சித்ரா பௌர்ணமி. கர்மா கழிக்கிறதுக்கு சித்திரகுப்தன் வழிபாட்டுக்கு இதுக்கெல்லாம் சித்ரா பௌர்ணமி. நியூ இயர் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வர இந்த சிறப்பான மாதம். இந்த சிறப்பான மாதத்தில் நமக்கு எப்படிலாம் நல்லது நடக்க போகுது, என்னென்ன விஷயத்துலலாம் நல்லது நடக்க போகுது, அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கவனமாக இருக்கணும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரங்கள், அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா உங்களுக்கு பார்த்துட்டு வர போகிறோம். கடக லக்னம், கடக ராசிக்காரங்க எப்படி இருக்குது இந்த சித்ரா மாதம்? சூப்பராக இருக்குங்க. டைம் ரொம்ப நல்லா இருக்குது. அதான் நீங்கள் கடகம்னா சித்ரா பௌர்ணமி வருது, மிஸ் பண்ணிடாதீங்க. சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு சரியான பவர் ஏறும். அதுவும் குருமார்கள், நீங்கள் ஏதாவது குருமார்கள், ஜீவ சமாதிகள், இல்லை ராகவேந்திர கனகப்பட்டி அது மாதிரி படங்கள் வச்சு வழிபட்டிங்கன்னா சூப்பராக பவர் ஏறும். நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நிறைய உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். கல்யாணம், மகப்பேறு, உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக நடக்கலாம். ஃபோன் பண்ணி எப்படி என்ன பிரச்சனைன்றது உங்கள் ஜாதகத்தை காமிச்சு கேளுங்க, நம்ம என்ன தீர்வுன்றதை பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மெயினாக கல்யாணம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாண நிகழ்ச்சிகள் அந்த அமைப்பு இருந்தால் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். யாராவது இதில் லவ் பண்ணுறீங்கன்னா வீட்டில் இப்போ பேசி கல்யாணமாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் வீட்டில் கல்யாணமே இல்லை சார்ன்ட்டு. ஃபோன் பண்ணி எப்போ நாங்கள் வீட்டில் யாருமே இல்லை, அவர் ஒரே பையன், அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, எங்கள் வீட்டில் கல்யாணமே இல்லைன்னாரு. அதாவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கும், எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குன்ற அர்த்தம் கிடையாது. திருமணம் ஆனவங்களுக்கு இந்த மகப்பேறு எதனா ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைமாக மகப்பேருக்கு இது அமையும். இது அடுத்து ஏதாவது நீங்கள் வண்டி வாங்கணும், நிலம், ஏன்னா நிறைய பேர் நான் வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், காரு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னுவாங்க. அந்த மாதிரி வாங்குறதுக்கும் இது நல்ல அமைப்பு. இல்லை கல்யாணத்தோடு சேர்ந்து காரு வீடுலாம் வருதுனாலும் சூப்பர் தான். நிறைய பேர் கிஃப்ட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் டவுரி பற்றி பேசலாங்க, கிஃப்ட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வருதுனாலும் ஓகே. இல்லை கல்யாணத்துக்கு நீங்களே பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்து வீடு வாங்குறீங்க, கார் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறீங்கனாலும் ஒன்றும் சூப்பர். ஏன்னா நிறைய பேர் லவ் மேரேஜ் இதை பண்ணுறாங்க. ஸோ அந்த வாய்ப்புலாம் இருக்குது. ஹெல்த்து நல்லா பெட்டர் ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி கடகத்துக்கு இந்த குளிர் டைமில் தான் பிரச்சனையாக ஆரம்பிக்கும். ரொம்ப ஜலதோஷம் பிடிக்கிறது, ரொம்ப ஹை சளி பிடிக்கிறதுலாம். இப்போ வெயிலில் வர்றதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல பலம் தான். ஸோ உங்களுக்கு உடல்நிலை ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அது கம்மியாகும். அது சம்மந்தமாக எதனா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ டாக்டர் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா ஹெல்த் டக்குன்னு ரெக்கவர் ஆகிற டைம் இது உங்களுக்கு, ஓகேவா? இது இன்னொன்று வேலையில் இந்த டைம் மோஸ்ட்லி ப்ரமோஷனில் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸு சொல்கிற டைம். ரொம்ப நல்ல டைம் இருக்கும் உங்களுக்கு. ப்ரமோஷன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி ப்ரமோஷனில் கூட அப்ரைசல்னு சொல்லுவாங்க. வருஷம் நம்மளுக்கு அந்த சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி தருது, அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் நம்ம இப்போ சொல்கிற வழிபாடுகள், இந்த பூஜை முறைகள்லாம் பண்ண இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. இது நான் உங்களுக்கு சொல்கிறதே பேசிக் தான். தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நான் இன்னும் கொஞ்சம் ஆழமான சில பரிகாரங்கள் சொல்லுவேன் ஜாதகத்தை பார்த்து. அது பண்ணும்போது இன்னும் சூப்பராக ரிசல்ட் வரும். ஸோ வேலை, ப்ரமோஷன் இதுக்கும் நல்ல டைம் இருக்குது. நீங்கள் ஏதாவது இப்போ கடன் இருக்குது, கடன்லாம் அடைக்கணுன்னாலும் அதுக்குமே சூப்பரான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குங்க.
இதில் நிறைய பேர் ஃபுட்டு சம்மந்தமாக நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. காய்கறிகளோ இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டோ இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட். நிறைய பேர் இந்த சிறுதானியம்லாம் இப்போ நிறைய வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அக்ரி சம்மந்தமாக பண்ணுவாங்க, பால் சம்மந்தமாக நிறைய பண்ணுவாங்க, இல்லை கவர்மெண்ட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேட்டரிங் பண்ணுவாங்க. இந்த தொழில்களை வந்து விரிவடைக்கிறதுக்கு பெருசாகிறது நல்ல டைம். நீங்கள் ஏதாவது வெளிநாடுகளில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் நல்ல டைம். அதாவது தொட்டதெல்லாம் தொடங்குற டைம் இது. ஓகேங்களா? எதில் வந்து நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னா பண விஷயம். யாருக்கு கொடுக்குறீங்க, யாருக்கு வாங்க, அது பிஸ்னஸ் வளரணும்னு சொல்லட்டும். உங்களுக்கு வந்து எதில் ஜாகிரதைன்னா பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ பிஸ்னஸ் வளரணும்னு சொல்லட்டும், அதுக்காக வளரும்ன்ட்டு அப்படியே ஃபுல்லாக லட்சம் உள்ளே இறக்குனீங்கன்னா ஆகிற காரியம் இல்லை. அது இறக்கலாம். என்னென்னா யாருன்றதை பார்க்கணும், வெண்டார் யாருன்றதை பார்க்கணும், உங்களுடைய அந்த லீகல் அக்ரிமெண்ட்டோடைய டெர்மினாலஜிஸ் பார்க்கணும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பணம் போட்டிங்கன்னா குட். நீங்கள் யாருக்கோ பொருள் அனுப்புறீங்கன்னா முன்னாடியே கிரெடிட் வாங்கி வச்சுக்கிட்டு பொருள் அனுப்புனீங்கன்னா குட். இந்த மாதிரி கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னா பணம் விஷயத்தில் நம்ம தப்பிச்சுக்கலாம். இன்னொன்று முயற்சியும் இதே தான். இப்போ கடகத்தில் எப்படின்னா ஒரு தடவை 2 தடவை முயற்சி பண்ணால் அதுக்கப்புறம் புஷ்ஷன் ஆகிடுவாங்க, நடக்கலாம் புஷ்ஷன் ஆகிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப கிடச்சிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டு நம்புவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது பிரச்சனை. நீங்கள் வந்து முயற்சிகள் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஏதாவது சின்ன தடங்கள் வரும். இப்போ யாராவது ஏதோ ஒரு இடத்துல டெண்டர் கொடுத்துருக்கீங்க, அந்த டெண்டரு வந்து திடீர்னு ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் தொடர்ந்து அதை செக் பண்ணும்போது பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தில் யாருக்கும் மிஸ் ஆகி அது உங்கள் கையில் வந்து விடும். அது வந்து பழம் நடுவி பாலில் விழுந்த கதை மாதிரி கடைசி நேரத்தில் விடும். அப்போ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது தான் உங்களுடைய வேலையை. உங்களோட தம்பி தங்கச்சிங்கள்கிட்ட உறவு முறை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜூனியர்ஸ் கிட்டலாம் உறவு முறை பார்த்து வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது குழப்பங்களோ தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஆஃபீஸ்லாம் இப்போல்லாம் வந்து நம்ம மேனேஜரை சமாளிச்சிடலாம், நம்மளுக்கு வர ஜூனியர்ஸை சமாளிக்க தான் பெரிய கஷ்டமாகுது. தள்ளி இருக்கிறது பெஸ்ட். தெய்வ வழிபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரி சூப்பராக இருக்கும், சூப்பர் வேலை செய்யும் லலிதா திரிபுர சுந்தரி. அதுவும் சித்திரை மாதத்துக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பாருங்கள். அபிஷேகங்கள், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பண்ணி வழிபடுறது. இப்போ சித்ரா பௌர்ணமிக்கெலாம் நம்ம எங்கே இருக்க சிவன் கோவிலுக்கும் சித்தர்கள் கோவிலுக்கும் நம்ம அபிஷேகம்லாம் பண்ணி வழிபடுவோம். இதெல்லாம் பண்ண அந்த அபிஷேக பால் வர மக்களுக்கு நீங்கள் டொனேஷன் அன்னதானம் மாதிரி கொடுக்க இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும். ஸோ நம்ம வந்து உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாக ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், திருமணம், ஹெல்த்து, படிக்கிற குழந்தைங்க, வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் ஒரு ஓவராலாக உங்களுக்கு பார்த்துட்டோங்க. இப்போ 12 ராசி இருக்குது. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்க. எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கட்டம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். சரிங்களா? இப்போ நான் சொன்னதே நிறைய பேர் வந்து ராசியை விட லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ராசின்னு சொல்லியிருக்கேன், உங்கள் ராசியை விட உங்கள் கட்டத்தில் வந்து லான்னு போட்டிருக்காங்க, அதுதான் உங்கள் லக்னம். அந்த லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள், ஒன்றும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா கேல்குலேஷன்லாம் மெயினாக லக்னம் வச்சு தான் பண்ணுவோம். இது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, ஐயா எனக்கு இன்னும் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்க லைஃப்பில் எனக்கு ஒன்றும் தெளிவு வேணும்னா என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த ஜாதகம்ன்றது ஒரு ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் நடக்கலாம்ன்ற ஒரு அனுகூலத்தை சொல்கிறோம். ஆனால் இது கூடவே தெய்வ வழிபாடுகள், இது கூடவே சில பயிற்சிகள் இருக்குது. விதைகள், தானியங்கள் மூலிமா பயிற்சிகள், ஃப்ளவர் மெடிசன், மலர்கள் மூலிமா. கோவில்கள் எல்லா இடத்துலையும் மலர்கள் தானே கொடுக்குறோம் சாமிக்கு. அது பின்னாடி நிறைய ஐதீகங்களும் நிறைய சயின்ஸும் இருக்குது. அந்த மலர்கள் மூலிமா நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் அந்தந்த கட்டத்தை பொறுத்து மாறும். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை நம்ம நிறைய கிளாஸஸும் இதை பற்றி நடத்திட்டுருக்கோம். கிளாஸஸ்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம இந்த நல்லதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம்ல, சில பேருக்கு தவறுச்சுன்னா அந்த கிரகநிலை சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த கிரகநிலையை இந்த பயிற்சிகள் மூலிமா சரி பண்ண விதைகள் மூலமாக, கலர்கள் மூலிமா, இன்னும் ஆழமான தெய்வத்துடைய வழிமுறைகள் பின்பற்ற கிரகநிலைகள்லாம் சரியாகிட்டு வாழ்க்கையில் நம்ம எல்லா சுபிட்சத்தோடு வாழ டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.